Hi friends, அனைவருக்கும் வெல்கம் பேக். இது உங்கள் டிப்ஸ் தமிழ் டெக் சேனல். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், அப்படி இல்லைன்னா எந்த ஒரு சான்றிதழ் போகிறதா இருந்தாலும் ஆன்லைனில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். அந்த கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ண போகிறோன்னு பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம அட்மின் ஐடி மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக சிட்டிசன் இருந்தாலும் சரி. இந்த துறை உள்நுழைவு போய் இப்போ பார்த்தீங்கன்னா இசேவை மையம் அப்ளை பண்ணவங்க 3000 கொடுத்து அவங்க ஒரு ஐடி பாஸ்வேர்டு வந்திருக்கும், அவங்களும் இதில் போய் பண்ணலாம். அப்படி இல்லை நார்மலாக இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமர் இப்போ வந்து என் பையனுக்கு நான் ஜாதிச்சில் நானே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த பயனர் உள்நுழைவில் போய் அப்ளை பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துறை உள்நுழைவில் போய் பண்ணி காட்டுறேன். சேம் அதே ப்ராசஸ் தான், போகிற இடம் மட்டும்தான் வேறு. ஏன்னா அட்மின் சர்வர் ஒன்று, இது ஒன்று. சரிங்களா, சரி இப்போ நான் அதில் போய் சொல்லித்தரேன். சேம் ப்ராசஸ் தான், கஸ்டமராக இருந்தாலும் சரி, நீங்கள் இசேவை மையம் நடத்துகிறா இருந்தாலும் சரி, கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரே மாதிரி ப்ராசஸ் தான். அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அடிக்கடி நல்ல வீடியோ நம்ம போடுவோம். சரி, இப்போ நான் உள்ளே போகிறேன். இப்போ நான் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போகிறேன். நீங்கள் அந்த பயனர் உள்நுழைவில் வந்தாலும் இதே மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும். ஐடி ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டாக போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போய்க்கலாம். இப்போ எனக்கு இதில் ஐடி பாஸ்வேர்டு நான் இசேவை மையம் அப்ளை பண்ணியிருந்தேன், அந்த ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க, அதை போட்டு உள்ளே போகிறேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணிவிட்டு எந்த சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் கேன் நம்பர் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே போய் தான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் இப்போ வந்து நான் இன்கம் சர்டிஃபிகேட் பண்ணுறேன், அப்படி இல்லைனா வந்து ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறேன் அப்படின்னா கூட நீங்கள் அது மூலயமா உள்ளே போய் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ நான் இன்கம் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வரும். இதில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன் வரும், ரிஜிஸ்டர் கேன் நம்பர்னு வரும். பார்த்தீங்களா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து நான் வந்து ஜாதி சான்றிதழ் வச்சுருக்கேன், அப்படி இல்லைனா வந்து நான் வந்து ஓபி சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன், அப்படி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கேன் நம்பருங்கிறது ஒன்று தான். அந்த கேன் நம்பர் எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா கூட நீங்கள் இந்த இடத்துல ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கிறவங்க திரும்பியும் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியங்கிற கட்டாயம் கிடையாது. கேன் நம்பருங்கிறது ஒன் டைம் தான். அந்த ஒன் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 வகையான சர்டிஃபிகேட் இருக்குது. அந்த 15 வகையான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஓபி சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைனா இது வரைக்கும் நான் திருமணம் ஆகாத சர்டிஃபிகேட்டு, அப்புறம் நான் படிக்கிறேங்கிற சர்டிஃபிகேட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கு எல்லாத்துக்கும் கேன் நம்பருங்கிறது ஒன்று தான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியலாம் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க, இன்னும் நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் புதுசாக சர்டிஃபிகேட் வாங்குறவங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அந்த கேன் நம்பரை எடுத்து நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து ப்ரொசீட் கொடுத்து போகலாம். சரிங்களா, இப்போ நான் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை, ரேஷன் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஆதார் கார்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி கேட்கும், இந்த இடத்துல டாக்குமெண்ட் டைப் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா, உங்களோட ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு, இல்லைன்னா ஓட்டர் ஐடி, எபிக் நம்பருக்கு அது ஓட்டர் ஐடி, அடுத்து பேன் கார்டு இருந்தால் பேன் கார்டு, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பர் நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் ஆதார் நம்பர் போட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இதுதான் முக்கியமானது, இதில் நீங்கள் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் கல்யாணம் ஆகலைன்னா செல்வி இது மாதிரி போட்டுக்கோங்க, இல்லை கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரி இருந்தால் ஸ்ரீமதி. சரிங்களா, இப்போ நீங்கள் வந்து அதிகமாக குழந்தைங்களை அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பசங்கன்னா செல்வன் போட்டுக்கோங்க. சரிங்களா, பிள்ளையாக இருந்தால் செல்வி போட்டுக்கோங்க. இது மாதிரி போட்டு இங்கே பேர் வந்து இங்கிலீஷில் கரெக்டாக கொடுங்க, நான் ராகுல்னு கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தமிழ் தான் நிறைய பேர்த்துக்கு மிஸ்டேக் ஆகும். இப்படி கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், ராகுல்னு டைப் பண்ணுறீங்க, அப்புறம் டேப் மட்டும் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். டேப் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் மாறிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்கும், ஜெண்டர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேரேடா அன்மேரேடான்னு கேட்கும், இதில் வந்து செல்வினா அன்மேரேட் தான் டிஃபால்ட்டாக வரும். அடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுக்கணும். இப்போ வருஷம் தேதியில் இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிக்கோங்க, போட்டுட்டு அதே மாதிரி மாதம் என்னன்னு கொடுத்துக்கோங்க, தேதி என்னன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உறவு முறை கேட்குறாங்க, கீழே வந்து அப்பா பேர் போடுறீங்க, மதராக இருந்தால் மதர் பேர் போட்டுக்கோங்க. சரிங்களா, போட்டுட்டு இப்போ வந்து அப்பா பேர் செல்வன் போடுறேன். அதே மாதிரி தான் தமிழில் கிளிக் பண்ணும்போது டைப் பண்ணும்போது ஒரு இங்கே வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா மாறும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. டைப் தமிழ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது வெப்சைட்டில், டைப் தமிழ் யூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான முஸ்லீம் பேர்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இப்போ மனோஜ் அது ஏதோ ஒரு பேர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது தப்பாக வரும். என்ன தான் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணலாம் தப்பாக வரும், அதை நீங்கள் காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தூக்கிட்டு நீங்கள் டெலீட் பண்ணிட்டு காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க, இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாயின் பேர் கேட்குறாங்க, அதே மாதிரி ரிலிஜன் கேட்குறாங்க. ரிலிஜன் கொடுத்ததுக்கப்புறம்
எந்த ஜாதி எந்த கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்க, அப்படி கம்யூனிட்டிக்குள்ளே எந்த கேஸ்ட்டுக்குள்ளே வரீங்க அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது வேலை வந்து இதுக்குள்ளே வந்துச்சுன்னா போடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த கேட்டகரி ஏதோ அந்த கேட்டகரி கரெக்டாக கொடுத்துக்குவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் சொல்லித்தரேன். அடுத்து கல்வி தகுதி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கிறதுல இம்பார்ட்டன்ட். அது எல்லாமே ஃபில் பண்ணாத அடுத்த ஆப்ஷன் போகும். அடுத்து இங்கே தான் நீங்கள் வந்து முக்கியமான அட்ரஸ் என்னென்னா நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் கொடுக்கணும். ஒரு வேளை ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி ஆதார் வச்சுருந்தீங்க, இதில் 3லேயும் ஒவ்வொரு அட்ரஸ் இருக்குது. கரெக்டான எந்த அட்ரஸோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த அட்ரஸ் வச்சு தான் நீங்கள் என்ன அப்ளை பண்ணீங்களோ உங்களுடைய விஏஓக்கு போகிற மெயில் ஐடி மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எந்த விஏஓ அந்த மாதிரி அந்த விஏஓக்கு போகும். எந்த கிராமம் அந்த மாதிரி கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், உங்கள் டிஸ்ட்ரிக்குங்கிறது கரெக்டாக கொடுங்க. நான் என்னோடய டிஸ்ட்ரிக் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாலுக்கு, இந்த தாலுக்கு கரெக்டாக கொடுக்கணும். வடக்குனா வடக்கு, தெற்குனா தெற்கு, அது மாதிரி உங்களோட தாலுக்கு எதில் வருதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு கொடுங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களோட கிராமம் இருந்தால் கிராமம் கொடுங்க. சரிங்களா? எந்த கிராமத்துக்குள்ளே வருது. அதே மாதிரி நிர்வாக அழகு கேட்கும். இதில் உங்களுக்கு நிர்வாக அழகு தெரியலனா ஒன்றும் பிரச்சனை. உங்களோட இந்த மாதிரி திருப்பூர் பிளாக்னா திருப்பூர், கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர்னு கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் நம்பர் கேட்குது. இருந்தால் போடுங்க. இந்த மாதிரி ஸ்டார் போடுறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸ்ட்ரீட் நேம் தான் ஸ்ட்ரீட் நேம் போடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரீட் நேம் தமிழில் வேணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் நம்பர் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இதில் பில்டிங் நம்பர் ஏதாவது டோர் நம்பர் இருக்கலாம், அதை இங்கே போடுங்க. அடுத்து இந்த இடத்துல பின்கோட் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் அட்ரஸாக இருந்தால் இந்த இடத்துல சேம் கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து முக்கியமாக உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். உங்களுக்கு கேன் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் கேட்குது. இது வந்து நீங்கள் ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. வேணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்படி தான் வந்து கேன் நம்பர் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கானது டீட்டெயிலு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வரும். அந்த கேன் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் சொல்லித்தரேன். கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொசீட் கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த கேன் நம்பரை பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் வரும். டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் அது மேலே வச்சுட்டு கேன் நம்பருக்கு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த கேன் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். உங்கள் பேர் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், அந்த கேன் நம்பர் இருக்குது. அதை நான் கேன் நம்பர் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒன்று நான் ப்ரொசீட் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த கேன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆகிருந்தால் இப்படி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இந்த மாதிரி நல்ல வீடியோ வந்து நான் அடிக்கடி சேனலில் போடுவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.